ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக வந்திருக்குங்க, கேட்டுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே கிடையாது. நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டால் ஹிட் ஆகிடுது, அதனால் ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு இன்னொரு ட்ரேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வர ப்ராஃபிட் போதும், நீங்கள் நினச்சாமல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறது, அப்புறமா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லை ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுறது, ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் ஏதோ ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கோட மாற்றிக்கங்க. இது பெரிய பிஸ்னஸ் இது. ஓகே, அதுக்கேற்ற தகுதி தான் பணம் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்குமே தவிர, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை போட்டோன்னே பணம் மார்க்கெட் கொடுக்காது கொஞ்சம் உங்களுக்கு. ஓகே, இங்கே நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் பணத்தை சேவ் பண்ணிச்சுங்க. என்ன ஏதுன்னு புரியுது வரலாமா, அது கேபிட்டலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். 500 லைக்ஸ் அபவ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 500 லைக்ஸ் கீழே கம்மியாகிட்டு இருக்கு. 500 லைக்ஸ் அபவ் கொண்டு போங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்கலாம், 500 லைக்ஸ் அபவ் இருந்தால் கண்டினியூஷன் பண்ண மார்னிங் அப்டேட் நாளைக்கு. இது ஒரு சின்ன ஒரு டாஸ்க். இது லைக்ஸ் அதிகமாக தான் நாளைக்கு மார்னிங் அப்டேட் கண்டினியூஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணலாம் படும். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி 50 நேற்று மார்னிங் அப்டேட்டு பார்த்தவங்க தெரியும். ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குது, எப்படி ப்ரைஸ் வந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் என்ன நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன். இங்கேருந்து சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் லெவலில், 2வது லெவல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 2வது லெவல் லேட்டாக தான் அங்கே வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 லெவல் வந்து ரீச் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த புதுசாக பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பை பண்ணியிருப்பாங்க. இது இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு. அது நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்க, சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அகைன் ஃபால், அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சரி, இப்போ என்ன ஆகும், இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளியராக பிக்சர் எப்பவுமே கிளியராக வச்சுங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏரியாவில் எந்த மாதிரி கனெக்ட் ஆகிக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த நெக்ஸ்ட்டு பாட்டம் லெவல் இருக்குங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம் இருங்க. 1 மினிட் போயிடலாம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெரிய மூமெண்டம் எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிளாக தான் மூமெண்டம் வருது. நம்ம எங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, இல்லை இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கே வருதான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ. ஓகே, சரி, இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இந்த மேலே போக சொல்ல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரியாக்ட் ஆகாமல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அது இந்த ஹையம் இக்னோர் பண்ணாமல் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அப் மூவ் பார்க்கலாம். இது ஷார்ட் டைம் ஃப்ரேம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து என்ட்ரி டக்குன்னு போட்டுருவோம். நம்ம எங்கே எக்ஸிட் எதுவும் தெரியாமல். டார்கெட் எவ்வளோ தூரம் பாருங்கள், 17,600லேருந்து உங்களுக்கு 17,570 கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து பாட்டம் லெவலில் இருக்குது. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸ் சஸ்டன் ஆகிட்டு ஒரு ரொம்ப நேரம் வந்து 17,660 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அங்கேருந்து அப் மூவ் பார்க்கலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ்க்கு வந்துடலாருங்க. ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது இந்த இடத்துல, இல்லை திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கங்க. அகைன் அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா திரும்ப செல்லிங்கான போய் பாருங்கள். ப்ரைஸு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. 17,660 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடச்சா நீங்கள் பை சைடு போகலாம். இல்லை அப்படின்னு சொல்லப்போ நீங்கள் ஒன்லி சேல் சைடு இருங்க, பை சைடு போகாதீங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அகைன் கண்டினியூ சேல் ஆகும். இது மாதிரி போய்ட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 வியூ. நிஃப்டி 50 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியே மேலேயே போய்ட்டு நினைக்காது. எவ்ரி இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 17,700 ஒன்று, 17,760 ஒன்று, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும்.
இதெல்லாம் கடந்து போகுமா இல்லை இங்கே பாட்டம் சைட்லேருந்து கீழே வரமா வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஒவ்வொரு ஜோனும் நம்ம ட்ராவல் பண்ண சொல்ல எங்கே நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி சூப்பரான இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது நம்மளுடைய பெரிய டைம் ஃப்ரேமுடைய சப்போர்ட் லைன் டச் பண்ணிடுச்சு. சின்ன டைம் ஃப்ரேம் பிரேக் டவுனு நம்ம சந்திச்சாச்சு நேற்று. அங்கேருந்து நம்ம ப்ரைஸ் ட்ராவல் இருந்தால் பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு 10 லைனும் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம் பாருங்கள். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல், நம்ம பேடுன்ற நம்ம வெபினார் குரூப் இருக்கிற டெலிகிராம் சேனல் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க. 2 லைன், இந்த லைன் போட்டிருப்பேன், இந்த லைன் போட்டிருப்பேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ணியாச்சு நேற்று நம்ம. இப்போ என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் பெரிய டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் ப்ரைஸும் 42,400 வரலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேலே அப்போ செட் ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, இங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்கேஸ் 42,000 ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அங்கேருந்து நீங்கள் ஒரு சேலிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எங்கே சேலிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, கீழே வந்து எங்கேருந்து லாஸ்ட்டாக வந்து பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள், 41,800 41,800லேருந்து பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இந்த 42,000 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 41,800 வரலாம் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சேல் சைடு. மேலே வந்து அப் சைடு மூமெண்ட்டு. 2 இடத்துல ஞாபகம் வச்சுங்க. இந்த மிடில் ஜோனில் ப்ரைஸ் ஒரு வேலை ட்ராவல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய டைம் வெயிட் பண்ணாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நம்ம யாரும் வெயிட் பண்ணுறதுல தான் பிரச்சனை. ப்ரைஸ் இது மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருந்ததில் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுல நோ ட்ரேடிங் ஜோன் எதுவுமே பண்ண முடியாது உங்களால். ஏன்னா கீழவும் சப்போர்ட், மேலே ரெசிஸ்டன்ஸ். சரி, என்ன ஆகும், உங்களால் சரியாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, இந்த 42,100 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ. இது நம்ம நெக்ஸ்ட் அப்படியே ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி ஒரு ஜிக்ஸாக் ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நம்ம நேற்று மார்னிங் அப்டேட்டில் அப்படியே பார்த்துருந்தோம், ட்ராப் பண்ணது அப்படியே தான். ஏன்னா நான் லைவில் வந்து ஃபின் நிஃப்டி நான் அவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணுறதில்ல. மார்னிங் அப்டேட் சொல்கிறதுக்காக அது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் தவிர வேறு எதுக்காகவும் இந்த லைவில் நான் வந்து ஃபின் நிஃப்டி நான் அவ்வளோ வாட்ச் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது ஃபின் நிஃப்டி. ஒரு மூமெண்டம் எதுவும் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியில் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மேலே அப்பர் சைடு நீங்கள் ஒரு வேளை பை எடுத்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே போக சொல்லும், ஒரு ரீடெஸ்ட் எடுத்து பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது 18,900 இருக்குங்களா, அந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கீழே பாட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டில் கிட்டவே இருக்குது. இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்தால் கூட உங்களுக்கு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 18,650 கிட்டத்தட்ட உங்களுக்கு சப்போர்ட் ஜோனும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே திரும்ப பையிங்கான வாய்ப்பு இருக்குது. சேல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 18,660 பிலோ தான் வந்து செல்லிங். அதாவது இந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு சேல். 18,660 லெவல் பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு சேலிங்கான வாய்ப்புகள் தவிர அது வெறும் சேலிங்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த பாக்ஸில் இருக்க சொல்லி எதையும் பண்ணாதீங்க. இன்னும் இப்படியே போயிடுச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.